மட்டன் தால்ச்சானா இப்படி தான் இருக்கணும்னு சொல்லுவீங்க, அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். 1 டம்ளர் துவரம்பருப்பு, 1/4 டம்ளர் கடலைப்பருப்பு ஒரு குக்கருக்கு மாற்றிட்டு 150 கிராம் மட்டன் ஆட் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 7 to 8 விசில் விட்டுக்கோங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காவை தட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரே ஒரு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்திட்டு தட்டி வச்சதையும் சேர்த்து 2 தக்காளி 2 பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாங்க. கூடவே ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் மிளகாய் தூளையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக மல்லி இலை புதினா இலை ரெண்டையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு இந்த தால்ச்சாக்கு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். மாங்காய் வாழைக்காய் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். என்கிட்ட இல்லாததால கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மட்டும் ஆட் பண்ணியிருக்கீங்க. முருங்கைக்காய் மட்டும் கண்டிப்பாக ஆட் பண்ணக்கூடாது, டேஸ்ட் மாறிடும். இப்போ இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்சிருந்த பருப்பு மட்டன்லாம் இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு காய் ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன மூடி தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சி சேர்த்திக்கலாம். தேங்காய் கொதிச்சு நல்லா வந்ததுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க மல்லி இலை தூவி. அவ்வளோதாங்க, டேஸ்டியான மட்டன் தால்ச்சா ரெடி ஆயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணிக்கு மட்டும் இல்லை, கீ ரைஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.